மரியாதைக்குரிய அண்ணன் பெருங்களத்தூர் பகுதி கழக செயலாளர் சீனிபாபு அவர்களே, சுதா சாந்தகுமார் அவர்களே, வேலு அவர்களே, மலர்மன்னன் அவர்களே, அருமை சகோதரர் மலர்மன்னன் அவர்களே, இளைஞரணி செயலாளர் புருஷோத்தமன் அவர்களே, மாணவரணி செயலாளர் சாந்தகுமார் அவர்களே, தொழில்நுட்ப செயலாளர் காசிமை கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க பேச்சாளர் ராஜகோபால் அவர்களே, அருமை தம்பி மூர்த்தி அவர்களே, போதிச்சந்தர் அவர், தாம்பரம் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள், நகரமன்ற மாமன்ற உறுப்பினரும் எதுவுமே நடக்கல. ஒண்ணுமே நடக்காத இந்த திமுக ஆட்சி அகற்ற வேண்டும். வரி பார்த்தீங்களா, நம்ம காலத்தில் 400 ரூபாய் 500 ரூபாய் முனிசிபாலிட்டி வரி கட்டுவோம். இப்போ 8000 9000 12000 வரி. வீட்டு வரி பார்த்தீங்கன்னா 10,000 மேலே தான். ஈபி 400 ரூபாய் 500 ரூபாய் தான் கட்டுவோம். இப்போலாம் 22,000 32,000 கரண்ட் பில். அதான் புரட்சி எம்ஜிஆர் ஒரு பாட்டு பாண்டார், வாழ பிறந்த வரி, வாட்டி வதிக்க வரி, தடிக்கு உழுதா வரி, குடிஞ்சு நிமிதா வரி, தாடி கட்டா வரி, எல்லாத்துக்கும் வரி. அநியாய ஆட்சி, அது அநியாயம், இந்த ஆட்சியிலே இது அநியாயம்னு பிள்ளைய பகாலில் பாண்டார். மக்களாட்சி மலர வேண்டும், மன்னராட்சி ஒழிய வேண்டும், நாடோடி மன்னர் புரட்சி எம்ஜிஆர் சொன்னார். அதனால மன்னராட்சி ஒழிப்போம், மக்களாட்சியை மலர செய்வோம். தமிழகத்திலே தாம்பரத்திலே இந்த தொகுதியுடைய வேட்பாளர் இருக்கின்றவருக்கு இரட்டை இலை சின்னத்தில் ஓட்டு போட்டு இங்கே வந்துக்கிற மொத்தம் ஒரு 1000 பேர் இருக்கும். இந்த 1000 பேர் குறைஞ்சபட்சம் ஒரு 20-30,000 ஓட்டு வித்தியாசத்தில் இருக்கின்ற வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும். தாம்பரத்தை தலைநிவர செய்ய வேண்டும் கேட்டுக்கொண்டு வாய்ப்பு வழங்கி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக தமிழகத்தினுடைய முன்னாள் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர், அவரை பத்தி நம்ம பேசிதான் ஆகணும், வழி கிடையாது. அதனால மீட்டிங் போட்டாரு. இப்ப புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கின்ற அந்த நடிகர் சமீபத்தில் திருவாரூர் இந்த பக்கம் போய் மீட்டிங் போட்டுட்டு அந்த மீட்டிங்ல தமிழகத்தில் எங்களுக்கும் திமுக தான் போட்டின்னு சொல்றாரு. அதுக்காக அவரை பத்தி பேச வேண்டிய ஒரு நிலைமை. நான் கேட்கிறேன், நீ கட்சி ஆரம்பிச்சு யாருக்குள்ள 2 வருஷம் ஆக போகுது. இதை போல ஒரு பொதுக்கூட்டம் கட்சி போட்டது உண்டா? எப்படி நீ சொல்ற எனக்கு திமுக தான் போட்டின்னு? 2 வருஷத்துல தாம்பரம் போயில ஒரு மீட்டிங் கூட போட்டதில்லை அந்த கட்சி. அது மட்டும் இல்ல, இன்னும் பகுதி செயலாளர், ஒன்றிய செயலாளர், வட்ட செயலாளர் போடல. அதுக்கு வக்கீல் அந்த கட்சிக்கு இன்னும் போடல. ஆனா அவர் மட்டும் மேடம் இது மேல ஏறி பேசுறாரு, எனக்கு திமுக தான் போட்டின்னு. நம்முடைய அருமையான எடப்பாடியாருடைய ஆணைக்கிணங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சியின் அவலங்களை எல்லாம் எடுத்து வைக்க இருக்கின்ற இந்த கூட்டத்தின் தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கக்கூடிய அன்பு சகோதரர், ஆற்றல் மிகுந்த பகுதி கழகத்தின் செயலாளர், தாம்பரம் மாநகராட்சியின் எதிர்க்கட்சி தலைவர், பாசத்துக்குரிய அன்பு சகோதரர் சேலையூர் சங்கர் அவர்களை, முன்னிலை வைக்கின்ற ஆற்றல் மிகுந்த பகுதி கழக செயலாளர்கள் அருமை அண்ணன் கூத்தன் அவர்களை, அன்பு சகோதரர் எல்லார் செழியன் அவர்களை, அருமை தம்பி கோபிநாத் அவர்களை, அன்பு சகோதரர் மோகன் அவர்களை, அருமை அண்ணன் வளையாபதி அவர்களை, நிகழ்ச்சியில வரவேற்புரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற வட்டக்கழகத்தின் ஆற்றல் மிக்க செயலாளர் அன்பு தம்பி MJL சுரேஷ் பாபு அவர்களை, விளையாடும் மென்பஞ்சி முகிலுள்ளம், அறத்துக்கோர் நினைவாய் எள்ளி தரும் கார் உள்ளம், பகுத்தறிந்து படை திரட்டும் பண்புள்ள ஓர் உள்ளம், மாதற்கு அள்ளி தந்த மாண்புமிகு அன்னை உள்ளம், செத்தும் தந்த சீதகாதியும் தோற்றி நின்ற வள்ளல் உள்ளமாம் கலியுக வள்ளலா நம் தலைவர் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் ரத்தத்தின் ரத்தமான அன்பார்ந்த உடற்பிறப்புகளே, நான் என்று பெண்ணை நவிழ்வார்க்கும் இப்புவிக்கு தாய் என்று காட்ட தமிழருக்கு வாய்த்தவர், மூடதனத்தின் முனைநாட்டு வீசுகின்ற நாடு மணக்க வந்த கற்பூர பிட்டகம், அள்ளும் ஒருமை அகற்றாமல் அம்புவிக்கு கொள்ளை நோய் போல் மதத்தை கூட்டி எழும் வைதிகத்தை போராடி போராடி பூக்காமல் காய்க்காமல் வேரோடு போக்கிய தாயே என் தமிழே, வேண்டாத சாதி இருட்டு வெளுப்பதற்கு தூண்டாய் விளக்காய் துளங்கிய பெருமாட்டி, புண்ணில் செலவெடுக்கும் பொய்மாந்தர் கூட்டத்தை கண்ணில் கண்ணு சிந்தி கட்டவிழ்க்க வந்தவர், தாயில்லோம் தனி நன்றோ இன்பம் முன்னில் தன்னலமே இல்லாததால் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக தன்னையே அர்ப்பணித்து மறைந்து மறையாமல் தமிழ்நாட்டு உள்ள
22ஆம் தேதி. உங்க எல்லாருக்கும் தெரியுது இல்லையா? ஆனா என்ன நாள் தெரியுங்களா? இதே செப்டம்பர் 22ஆம் தேதி 2016 இந்த தமிழ்நாடு புரட்சி தலைவி அம்மா அவர்களை கடைசியாக பார்த்த நாள் பெரியோர்களே. அம்மாவை கடைசியா நம்ம இன்னைக்கு தான் பார்த்தோம் 2016ல. இரவு ஹாஸ்பிட்டலுக்கு போனவங்க திரும்பி வீடு திரும்பவில்லை. அம்மா நீ இறந்து விட்டாயா? அம்மா நீ மறைந்து விட்டாயா? அம்மா நீ சாய்ந்து விட்டாயா?